ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க கேமராவில். இந்த ஃபீல்டை விட்டே நான் போகிறேன். Iconic Awards 2024. இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ் மேன்ன்ற அந்த டேகு டைட்டில் வருமானு எனக்கு தெரியாது. பட் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாடா நீ அப்படின்னு நான் எனக்குள்ளவே சொல்லிக்கிட்டது. ஏண்டா இந்த வேலை விட்டு போயேண்டா, வேலைக்கு எங்கன்னா போடா, ஏன்டா கடங்காரனா இருக்கேன்னு அப்போ எங்கள் அம்மா கிட்ட லேப்டாப்பில் உட்கார வச்சு எங்கள் அம்மாவை பாருமா இதுதாம்மா கிறிஸ்மஸ்க்கு உங்கள் சேனலுக்கு ஒரு ஆஃபர் தரேன், ஃபேமிலி காம்போ ஆஃபர்னு தரேன். 2 டிஸ்ட்ரிக்ட் 2 சிட்டிஸில் தரேன், திருச்சி அண்ட் மதுரை. ஃபேமிலி காம்போ ஆஃபர் ரேட் வந்து 250 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இங்கே வாங்கினீங்கன்னா மதுரையில் உங்களுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் ஒரு 1.5 இயரில் யூ வில் நாட் பிலீவ் இட், சைட் பார்க்காம கிட்டத்தட்ட 140-150 கஸ்டமர்ஸ் மேலே பேமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. கடலூரில் இளைய பீச் மோடோசன் லாஸ்ட் டைம் நம்ம பேசணுமா, அப்போது அந்த ப்ராஜெக்ட் நான் லான்ச் பண்ணும்போது 10 months பேக்கு பொட்டுக்காடாக இருந்துச்சு. பிளெயின் லேண்டு 400 ருபீஸ், யார் நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ பண்ணணும். இன்றைக்கி காஸ்ட் வந்து 600 ரூபா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அது தாலுக்கா, அங்கே ஒரு பிளாட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 lakhs 13.5 lakhs கொடுங்க. 14 lakhsக்குன்னு வச்சுக்கோங்களேன். 14 lakhs ஒர்த் உள்ள பிளாட்டு கடலூரில் ஃப்ரீயாகவே தரேன். ஓவராலாக ஃபேமிலி காம்போ ஆஃபர் 250 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். யாருன்னா கொடுத்தாங்கன்னா நான் இந்த ஃபீல்டை விட்டே போகிறேன். சேலஞ்சு நியூ இயர்க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா நான் வந்து தனியாக 4 grams கோல்டு காயின் வரேன். திருச்சியில் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். அங்கே வந்து ஒரு பிளாட் 400 ருபீஸ் டிடிசிபி என்ற அப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் 400 ருபீஸ். நம்பிக்கை இருந்துச்சுன்னா பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இன்டர்வியூஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ்மேன் ஆஃப் தி இயர் 2024 அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னா டாப்பில் நம்பர் 1 அப்படிங்கிறது பணம் இருந்தால் வரலாம், புகழ் இருந்தால் வரலாம். பட் அந்த இன்ஸ்பைரிங் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேனாக இந்த ஆண்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ப்ரைட் மூமெண்ட் தான். ஓகே, நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் மீன்ஸ் நான் சாதாரண ஆளாக தான் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தேன், அது நிறைய வைரல் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா என்னோடய வாய்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸோட வாய்ஸாக இருக்குது. அவங்க வீட்டில் நான் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு சாதாரண டைலரோட பிள்ளை இவ்வளோ பெருசாக வளர முடியுது, இவ்வளோ பிரச்சனையை ஒருத்தன் சந்தித்து அவன் ஏஞ்சி வரான்னா அப்போ நம்மளாலே முடியுன்றது ஒரு மிடில் கிளாஸோட வாய்ஸாக தான் என்ன நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த அவார்டு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து எனக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி அது? அது எப்படின்னா நம்மளோட இதுதான், நம்ம தோல்விகள் இருக்கோம் இல்லையா, அது எனக்கே வந்து நான் என்னோட இன்டர்வியூ நானே திருப்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இது இவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்க, எப்படா இதெல்லாம் அப்படின்னு எனக்கே தோணும். ஸோ என்னையே நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ இன்ஸ்பயர் மை செல்ஃப். எந்த ஸ்டேஜில்? தோல்வி இருக்கும்போது என் மனசுக்குள்ளே நான் சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உன்னால் முடியும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஓடு, ஜெயிக்கலாம், எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி எனக்குள்ளவே அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கும். எவனா சொந்தக்காரன் நெகட்டிவாக வந்து என்னப்பா உன் வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனான்னு வச்சுக்கோங்களேன், வைஃப் இருந்துட்டாங்கப்பா உன் பொட்டப்புள்ள வச்சு எப்படி காப்பாற்றுவேன், அப்படியே அவாய்ட் பண்ணேன். சார் நானே பாசிட்டிவாக இருக்கணும்னு பார்க்கும்போது கூட ஒரு சூழ்நிலைகள் அப்படி வரும்போது அவங்கள ஒதுக்கி வச்சிருவேன். ஸோ அப்போது நான் தனியாக வர ஆரம்பித்தேன், எனக்குள்ளே நான் பேசிக்க ஆரம்பித்தேன், என்ன நான் இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பித்தேன், என்ன நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஒரு விஷயம் நடந்தது தான் இப்போ இன்றைக்கி இந்த அவார்டில் கொண்டு வந்து நிற்கும். ஓகே, பட் அந்த ஸ்டேஜில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு நாள் இவ்வளோ பெரிய இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ்மேன் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்குவோம், இந்த நிலைமையில் நிற்போம் அப்படிங்கிறது, இல்லை ஏதாவது ஒரு எய்ம் செட் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கான ஒரு கோல்? இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ்மேன்ன்ற அந்த டேகு டைட்டில் வருமானு எனக்கு தெரியாது. பட் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாடா நீ அப்படின்னு நான் எனக்குள்ளவே சொல்லிக்கிட்டது. 2014 நான் கடங்காரனாக இருக்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 2013 14 ஒரு லேஅவுட் ஒன்று RR கார்டன் அப்படின்ற ஒரு லேஅவுட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அம்மா வந்து ஏன்டா இந்த வேலை விட்டு போயேண்டா, வேலைக்கு எங்கன்னா போடா, ஏன்டா கடங்காரனாக இருக்கேன்னு அப்போ எங்கள் அம்மா கிட்ட லேப்டாப்பில் உட்கார வச்சு எங்கள் அம்மாவை பாருமா இதுதாம்மா இவ்வளோ பிளாட்ஸ் இருக்குமா, இந்த பிளாட்டுக்கு நானே தான் பிளான் போட போகிறேன், அதுக்கு இவ்வளோ
பெனிஃபிட் வருமா, இவ்வளோ ப்ராஃபிட் வருமா, இதில் நான் இவ்வளோ கடத்தை தீக்க போகிறோமா அப்படின்னும் போது போடா வருஷம் இதைத்தான் சொல்லுங்கிறேன். வேணா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பாரு உன் புள்ள பெரிய ஆளாக வருவான்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நேற்று அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அந்த அவார்டு வாங்கும்போது நேற்று நைட் சும்மா அம்மாவோட தான் வாங்கியிருக்கீங்க நேற்று அந்த அவார்டு. ஓகே. ஸோ அம்மா கூட வாங்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் நேற்று நைட், ஞாபகம் இருக்காம்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு. சொல்லியிருக்கடா, அதுதான்மா நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அவார்டு ரெக்கக்னிஷனு கம்பெனிக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எமர்ஜிங் டெவலப்பர் ஆஃப் த இயர் 2024 வாங்கினோம். அதுக்கு முன்னாடி வந்து யங்கஸ்ட் ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் 2024, அதுக்கு முன்னாடி குரு ஆஃப் ரியல் எஸ்டேட், அதுக்கு முன்னாடி இம்பேக்ட் டெக் ட்ரைல் பிளேசர் அவார்டு அப்படின்னு G20 கண்ட்ரீஸில். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரெக்கக்னிஷனாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சு. நான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் சும்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிருப்பேன், நான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய மினிஸ்டர்கிட்டயோ இல்லை பெரிய செலிபிரிட்டிக்கிட்டேயோ அவார்டு வாங்குவோம் பாருன்னு. இப்போ அதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. 10 இயர்ஸ் பேக் சொன்ன ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அடுத்தவனை பார்த்துட்டு பொறாமப்படாதீங்க, ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. அவன் பெரிய ஆளாக மாறினானாக்கா சந்தோஷப்படுங்க. அப்போ தான் அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நடக்கும். எனக்கு 10 வருஷம் ஆச்சு. நீங்கள் இன்னும் டெப்த்தாக அதை யோசித்து அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கலாம். என்னோட சேல்ஸ் வந்து இன்ஃபேக்ட் சைட் பார்க்காமலே புக் பண்ணிருக்காங்க. எங்ககிட்ட யூஸ்வலாக ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க, சைட் பார்ப்பாங்க, ஆஃபீஸை பார்ப்பாங்க, பேப்பரை பார்ப்பாங்க, இவன்கிட்ட பணம் கட்டலாமா இல்லையா, இவன் ஏமாத்திடுவானா இல்லையா, இவனை நம்பி பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. இப்போது கஸ்டமர் சைட் பார்க்காமலே 50,000 1 lakh புக்கிங் அமௌண்ட் அனுப்புகிறாங்க. எனக்கு இன்னும் வந்து இல்லைனா ஏதாவது பண்ணணும். இல்லை நிஜமாவே பண்ணுறாங்களா? ஏன்னா நான்லாம் அப்படி பண்ணவே மாட்டேன், என்னால் நம்ப முடியல. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் ஒரு 1.5 இயரில் யூ வில் நாட் பிலீவ் இட், சைட் பார்க்காம கிட்டத்தட்ட 140-150 கஸ்டமர்ஸ் மேலே பேமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க லீவில் வேறு ஊரில் இருப்பாங்க, ஃபாரினில் இருப்பாங்க, இல்லை பெங்களூரில் இருப்பாங்க, இல்லை சென்னையில் இருப்பாங்க. சார் நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன், சைட்டு ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க பார்த்தேன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு புக்கிங் அமௌண்ட் அனுப்பிச்சிடுறாங்க. இல்லை என்ன தோணும் அவங்களுக்கு அப்படி ஒருத்தர் பிளைண்டாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவ்வளோ அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போது? எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்போது என்ன தோணுதுன்னா, அவங்க என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நான் கொடுக்குற காஸ்டிங் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் பெஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணணும். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து வேணா உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுறேன், தம்பி நான் துபாயிலேருந்து பேசுகிறேன், உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க பேமெண்ட்டு. அந்த வாய்ஸ் மெசேஜ் வேணால் கேளுங்க நீங்கள். இப்போ கூட தம்பி நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து சென்டரில் பார்த்துட்டு போனாங்க. ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரிம்மா, நானும் போட்டிங் இது பண்ணி பார்க்குறேன். அப்படி வந்துச்சுன்னா நான் பேசுகிறேன், சரியா? நான் வந்து அந்த இடத்த பற்றி அவங்க ஆஃபீஸ் வந்து பேசினாங்க. என்னுடைய டாட்டர் 1 வீக் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கிறா. அதனால் அவள் வந்த பிறகு தான் நான் வந்து அந்த பே பண்ண முடியும் 1 lakh. நான் வந்து அதை பண்ணுறேன். எனக்கு வந்து இடம் பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் எனக்கு ஒரு பிரதராக இருந்து என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எனக்கு பண்ணுங்க, சரியா? ஏன்னா நான் உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நீங்க கண்டிப்பா ஏமாற்ற மாட்டீங்க, அந்த தாட் எனக்கு இல்லவே கிடையாது. ஒருவேளை அப்படின்னா கூட ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் ஏமாத்துறேன் அந்த கணக்கு தான் எனக்கு. அவ்வளவு ஒரு அவங்க 1 lakh பண்ணாம 10 lakhs பண்ணாங்க. ஓகே 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 10 lakhs பண்ணாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க எடுத்த ப்ராஜெக்ட் பெரிய வேல்யூ, அவங்க டாக்டருக்கு பண்ணணும்னு. கிறிஸ்மஸ் டைமில் லீவுக்கு வரேன்னாங்க, பொங்கல் டைமில் தான் வரேன்னாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, பழக்கம் இல்லை, நம்மள இவ்வளோ நம்புறாங்களே, நமக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கூடுற மாதிரி இருக்கும்ல. எஸ், அவங்க அதுக்கப்புறமா என்கிட்ட பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னே அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க, அந்த அம்மாவும் வந்தாங்க. ஆனால் அவங்க டாக்டருக்காக தான் பண்ணுறாங்க. வந்து எனக்கு ஊர்லேருந்து என் சொந்தக்காரங்களை எங்கள் அம்மாவோ எனக்கு வந்து பார்த்தா எப்படி பண்ணுவாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு தேவையான பர்ஃப்யூமு, என் பொண்ணுக்கு டிஃபன் பாக்ஸு, என் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு கஸ்டமர் நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு தோணுதில்ல. அதாவது தெரிஞ்சவங்க நம்மளுக்கு பண்ணுறது வேறு, அவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியாது. ஸோ ஒருத்தர் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒன்று டச் ஆகுதுல்ல, இன்னும் ஏதோ பெருசாக பண்ணணும்னு. இப்போது இங்கே வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் எப்போதுமே. இப்போ நம்ம தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் சொந்த பந்தம் இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தோல்வி தெரியும். ஆனால் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கான்டாக்ட்ஸில் இல்லாதவங்கலாம் வருவாங்க. ஸோ நம்ம கான்டாக்ட்ஸில் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாது, என் பேக்ரவுண்ட் தெரியாது, என்னோடய இன்டர்வியூ அதை பார்த்துட்டு நான் பேமெண்ட் பண்ணுறேன், என்னை ஏமாற்ற மாட்டீங்க சொல்கிறாங்கல்ல. அது அப்போ எனக்கு இன்னும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது, இல்லை தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் இன்னொருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, ஒரு ஜென்ஸ் ஸ்ரீலங்காலேருந்து, ஐம் யுவர் வெரி பிக் ஃபேன், நீங்கள் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் லைஃப்பை கடந்து வந்திருக்கேன், ஆனால் ஜெயிக்க முடியல என்னால், பட் கீப் மோட்டிவேட்டிங் அஸ் அப்படின்னு. ஸோ அப்போது
அவர் கேட்குறாரு, நான் தமிழ்நாட்டில் பிளாட் வாங்க முடியுமா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் அப்படின்றாரு. ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வாங்க முடியாது, வர முடியாது, அது ரூல் இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ ஒருத்தருக்குமே நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுது. நானும் தமிழன் தான், ஆனால் செட்டில் இன் ஸ்ரீலங்கா, என் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபெல்லாம் அங்கத்து தான் இருக்குது அப்படின்னு. அப்போ நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க. அப்போ நிறைய பேருக்கு உண்மையாக இருக்கணும்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஃபெஸ்டிவ் சீசன், ஹாலிடே சீசனாக வரப்போகுது, கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, பொங்கல் இருக்குது. ஸோ என்ன பிளான்ஸ் இருக்குது? எல்லா ஊர்லேயுமே ப்ராஜெக்ட்ஸ் போதும். ஓகே. வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பிரான்ச்சஸ் இருக்குது நம்மளுது. எல்லா ஊர்லேயுமே போய்ட்டுருக்கு. நீங்கள் சென்னை, பெங்களூரை விட்டுட்டு எல்லா ஊர்லேயுமே கேளுங்க, எந்த ஊராக இருந்தாலுமே ப்ராஜெக்ட்ஸ் தரேன். ஒரு அதே சென்னை பெங்களூர் மட்டும் விட்டுட்டு, ஏன்னா நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்க ஜாஸ்தி. ஓகே ஓகே. சேச்சுரேட்டட் மார்க்கெட் அங்கே. நான் வந்து இப்போது என்ன நம்புகிறாங்க, இவங்க வந்து துபாயில் செட்டில் ஆயிருக்காங்க, சொந்த ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு போய் 20 வருஷம் மேலே ஆச்சு. என் இன்டர்வியூ பார்த்துட்டு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? இன்றைக்கி நான் ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ போட்டால் 3 வருஷம் கழித்து அது ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ மாறணும். அதுக்காக தானே என்னை நம்பி வராங்க. அப்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், எவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும். அப்போ அந்த பணத்தை என்னை நம்பி கொடுக்கும்போது நான் வந்து அந்த லேண்டில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா 3 வருஷம் கழித்து விலை ஏறாமலே போயிடக்கூடாது. இப்போ நான் சென்னையில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சைட் ஒன்று விற்கிறேன், 4000 ருபீஸ் 5000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா, அது 60 lakh rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5000 ருபீஸ் பிளாட், 5000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 30-40 1200 சதுரடி 60 லட்ச ரூபா. இப்போ நான் 60 லட்ச ரூபா இங்கே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். 3 வருஷத்துலையோ இல்லை 5 வருஷத்துலையோ அது டபுள் ஆகும்னு சொன்னால் ஆகாது. ப்ளஸ் 60 லட்ச ரூபா ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேஷ் யாருமே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக லோனுக்கு போவாங்க. அப்போ அவங்க கட்டின வட்டியும் அந்த இஎம்ஐ கட்டினதும் அங்கே ஏறினதும் ஒரே ரேட்டில் தான் இருக்கும். அப்புறம் எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும்? ஸோ அப்போது அந்த சிட்டிஸை நான் விட்டுட்டேன். ப்ரீமியம் ப்ராஜெக்ட்ஸ் ரேராக தான் இருக்கும். ஸோ லோ பட்ஜெட்டை தொட ஆரம்பித்தேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே 3 times 4 times தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது வித்தின் ஸ்பேன் ஆஃப் 3 yearsல டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில ப்ராஜெக்ட்ஸ் 1.5 yearலேயே டபுள் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இப்போ என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, உங்களுக்கு சேஃப் கார்டாக நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நாளைக்கு அதை சேல் பண்ணும்போது பை டிஃபால்ட்டே சேல் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நான் கடலூரில் இலே பீச் மெடோசன் லாஸ்ட் டைம் நம்ம பேசணுமா, அப்போது அந்த ப்ராஜெக்ட் நான் லான்ச் பண்ணும்போது 10 months பேக்கு பொட்டு காடாக இருந்துச்சு. பிளெயின் லேண்டு 400 rupees. யார் நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ பண்ணுங்க. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் 19 acresலேருந்து 22 acres வரைக்கும் இது பண்ணோம். அதில் 400 rupeesக்கு லான்ச் பண்ணோம். January 5th இந்த இயர் Jan 5th லான்ச் பண்ணோம். 400 rupees. இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் சொல்கிற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். காம்பவுண்ட் போட்டோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டோம், ஆர்ச் போட்டோம். ஃபஸ்ட்டு 5 acres சோல்ட் அவுட். 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் சோல்ட் அவுட். இன்றைக்கி காஸ்ட் வந்து 600 ரூபா. அப்போது 400 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் எவ்வளோ % அப்ரிஷியேட் ஆகிருக்கு? 50% அப்ரிஷியேட் ஆகிருக்கா? வேறு என்ன? ஸோ மயிலம் நான் 4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, லோ பட்ஜெட்டில் கொடுத்துக்கிட்ருக்கோம், அப்ரூவல் வரல. அன்றைக்கி அப்ரூவல் வரல, லான்ச் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் கேட்டாங்க, அப்ரூவலே இல்லை இந்த பிளாட்டை விற்கிறாங்க. நான் தெளிவாக தான் சொன்னேன், இதுக்கு 4 மாதம் இல்லைன்னா 6 மாதம் அப்ரூவல் ஆகும். ஏன்னா நான் என் பணத்தை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு அப்ரூவல் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் என்னால் 150 ரூபா 200 ரூபா சதுரடின்னு கொடுக்க முடியாது. ரைட்? இப்போ கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து புக்கிங் அமௌண்ட்டுன்னு நான் வாங்கி அந்த பிளாட்டுக்கு அப்ரூவல்ஸ்க்கு மூவ் பண்ண வச்சுட்டு இன்றைக்கி அப்ரூவல் வந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி அதோட காஸ்ட்டு 300 ரூபாவாக இருக்குது. ஸோ 150 rupees 200 rupees 250 rupeesன்னு புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு இன்றைக்கி 300 350 400 வெறும் புக்கிங் அமௌண்ட்லேயே அந்த அப்ரிஷியேஷன் ஆகுதுன்னும் போது 30 to 40% ஹைக் ஆயிருக்கா 4-5 monthsல? இவ்வளோ தான். ஸோ அப்போ என் ப்ராஜெக்ட்ஸை நான் ஓப்பனாக சேலஞ்சாக சொல்கிறேன். என்னை நம்பி வரும்போது அது சூப்பராக அப்ரிஷியேட் ஆகும். கிறிஸ்மஸ்க்கு உங்கள் சேனலுக்கு ஒரு ஆஃபர் தரேன். அது உங்கள் சேனல் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், எங்கள் ஆஃபீஸ்லேயும் கஸ்டமர்ஸ்க்கு. எந்த ஊரில் கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்? செங்கல்பட்டு கொடுக்கலாமா, இல்லை வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கொடுக்கலாமா, திருச்சி கொடுக்கலாமா, மதுரை கொடுக்கலாமா? நீங்கள் கேளுங்க. எந்த இல்லை சென்னையில் இருக்கவங்க ஆப்வியஸாக செங்கல்பட்டு தானே சூஸ் பண்ணுவாங்க, நியர்பைல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லக்கூடாது. சென்னையில் இருக்கிறவங்க 30% ஆஃப் த பாப்புலேஷன் இல்லை 40% ஆஃப் த பாப்புலேஷன் தான் லோக்கல் பார்ன் அண்ட் பாட் அப் இன் சென்னை. ஓகே. மற்றவங்க எல்லாருமே ஊர்ல இருந்து. இல்ல அப்ப பார்ன் அண்ட் brought up சென்னையில இருக்க ஒரு பொண்ணாவே நான் சொல்றேன், செங்கல்பட்டு அப்படிங்கிறது எனக்கு சென்னைக்கு ஈஸி ஆக்சஸபிளா இருக்கும் அப்ப அதுக்கு ஆஃபர் கொடுக்கலாமா? ஓகே. அது சென்னைக்கு அடுத்த சிட்டிஸ் எதெல்லாம் இருக்கு சொல்லுங்க. சென்னைக்கு அடுத்த சிட்டிஸ்னா திருவண்ணாமலை இருக்கு. சிட்டியா? கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி வந்துச்சு இல்லையா? இதுக்கும் ஆஃபர் தான். திருச்சிக்கா? ஓகே. திருச்சியில் வந்து ஒரு டிடிசிபி என்ற உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, பெரிய பெரிய ஆட்கள் எடுத்திருப்பீங்க. ஒரு பிளாட்டோட காஸ்ட் என்னவாக இருக்கும்? எவ்வளோ ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்? ஒரு 800-900. சரி, 800-900. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபேமிலி காம்போ ஆஃபர்னு தரேன். 2 டிஸ்ட்ரிக்ட் 2 சிட்டிஸில் தரேன், திருச்சி அண்ட் மதுரை. ஃபேமிலி காம்போ ஆஃபர். ரியல் எஸ்டேட்டில் காம்போ ஆஃபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட்டில் பார்த்துருப்பீங்க, அப்ளையன்சஸில் பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்பீங்க.
ப்ராப்பர்ட்டி காம்போ ஆஃபர், அதுவும் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி காம்போ ஆஃபர் 2 சிட்டி, ஓகே. அதாவது திருச்சி அண்ட் மதுரை. மதுரை. மதுரைனா மதுரை பார்டர் ஆக்சுவலாக, அது ஆக்சுவலாக விருதுநகர் எண்டு, விருதுநகரோட எண்டு, மதுரையோட ஸ்டார்டிங் அந்த ஏரியாவில். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு போயிடலாம். மதுரையிலும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, திருச்சியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. மிடில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 40-45 நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு, மதுரை ஏர்போர்ட்லேருந்து அந்த சைட்டுக்கு நான் சொன்னதுக்கு 30 மினிட்ஸில் போயிடலாம். திருச்சி வந்து 40-45 மினிட்ஸில் போயிடலாம். சேலஞ்சு ரேட் வந்து 250 rupees per square feetமா. வாட்? 250 rupees per square feet ஃபேமிலி காம்போ ஆஃபரில் குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இங்கே வாங்கினீங்கன்னா மதுரையில் உங்களுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. திருச்சியில் 250 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 250 rupees per square feet, அதாவது 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 25 லட்ச ரூபாய் ஆகும். குடும்பத்தில் 5 பேர் சேர்ந்து வந்து வாங்குறீங்க, 25 லட்ச ரூபா, ஆளுக்கு 5-5 லட்சம் போட்டுட்டு வரீங்க. உங்களுக்கு மதுரையில் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீயாக தரேன். ஃபார்ம் லேண்ட் அது, ஓகே, 10,000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீயாக தரேன். இதுதான் ஃபேமிலி காம்போ ஆஃபர். இது எதுக்கு தோணுச்சுன்னா, இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்துலேருந்து தனியாக உடச்சி போயிட்டுருக்காங்க. ஃபேமிலி காம்போ ஆஃபரில் தரமா, டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட். அப்போது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ரேட்டு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குறது 25 லட்சம், உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு. 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போது என்னோட காஸ்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 125 ரூபா தாம்மா பர் ஸ்கொயர் ஃபீட்டு. சிட்டியில் கொடுக்குறேம்மா, சேலஞ்ச் பண்ணுறேன். இது யாருன்னா கொடுத்தாங்கன்னா நான் இந்த ஃபீல்டை விட்டே போகிறேன். ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க கேமராவில். இந்த ஃபீல்டை விட்டே நான் போகிறேன். 125 ரூபாய்க்கு ஆவரேஜாக டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஃபார்ம் லேண்டு 125 ரூபாய்க்குன்னு ரெண்டுமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் ஓவராலாக ஃபேமிலி காம்போ ஆஃபர் 250 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். யாருன்னா கொடுத்தாங்கன்னா நான் இந்த ஃபீல்டை விட்டே போகிறேன். சேலஞ்சிங். ஓகே. ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்கு? நியூ இயர், கிறிஸ்மஸ், ஓகே, பொங்கல் வரைக்கும் இருக்கு. அதாவது ஜனவரி 20th ஆனால் எனக்கு வந்து நியூ இயர்க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா நான் வந்து தனியாக 4 grams கோல்டு காயின் வர தரேன். ஓகே. நியூ இயர்னா ஒரு 10 to 15 daysக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 4 grams கோல்டு காயினும் தரேன். 4 grams 5 பேர் வந்தாங்கன்னா 5 கிராமு. இன்றைக்கி என்ன காஸ்ட்டு 7,000 into 35,000 rupees அங்கேயே போகுது. 10-15 daysக்குள்ளே எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்கும். இன்கேஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அது டிலே ஆகுதுன்னா எதனா ஒரு இது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு பண்ணிக்கோங்க. பாதி இருக்குன்னா 12.5 lakhs இப்போ ஃபண்டு இருக்கும், ரெடியாக கொடுத்துட்டு அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 12.5 lakhsக்கு டைம் தரேன், ஒரு 1 month 2 month. வேறு என்ன? ஸோ இப்போ புக்கிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்கா? ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் முந்தா நாள் தான் அனௌன்ஸ் பண்ணேன், 2 days ஆச்சு. ஸோ நிறைய புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் புக் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி காம்போ ஆஃபர்மா யாருமா கொடுப்பாங்க? இப்போ வரேன் சென்னைக்கு, உங்கள் செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டுனா நிறைய பேர் செங்கல்பட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் அது தாலுக்கா. அங்கே ஒரு பிளாட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 lakhs 13.5 lakhs கொடுங்க. 14 lakhsக்குன்னு வச்சுக்கோங்களேன். 14 lakhs ஒர்த் உள்ள பிளாட்டு கடலூரில் ஃப்ரீயாகவே தரேன். 13-14 lakhs கொடுத்து நான் செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் பிளாட் வாங்கினா கடலூரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கடலூரில் பீச் பக்கத்தில் 2 பிளாட் தரேன். 1,600 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே 2,400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரீயாகவே தரேன். காம்போ ஆஃபர். சென்னையில் இருக்கிறவங்க சொத்து வாங்கணுமா, டெவலப்பிங் ஏரியாவில் அங்கே வாங்குங்க. உங்களுக்கு கடலூர் பீச் பக்கத்தில் தரேன். இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்களா, அங்கே பிளாட் வாங்குங்க. எனக்கு சார் 14 லட்சம்லாம் இல்லை சார், என்கிட்ட இருக்கிறது ஒரு 4 லட்சம் தான் சார் இருக்குது. அப்படியா? காம்போ ஆஃபர் வேணுமா? மயிலமில் நான் சொன்ன ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 300 rupees. ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அதாவது 300 ரூபா நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட், இது 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்களேன். 1000 ஸ்கொயர் ஃபீட் 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா ஒரு பிளாட் அப்சல்யூட்லி ஃப்ரீ. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. ஓகே. இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷன். 3 லட்ச ரூபா கொடுத்து நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா அதே 1000 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு ஃப்ரீ. அப்போ 2,000 ஸ்கொயர் ஃபீட் ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறீங்க. வெறும் 3 லட்ச ரூபா தான் காஸ்ட். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 lakhs. இப்போ அது பெரிய ப்ராஜெக்ட். 3 lakhs, 3.5 lakhs, 4 lakhs இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. காம்போ ஆஃபர்ல தர எல்லாமே காம்போ. புரியுது. எல்லாமே காம்போ. அப்போ நீங்க எத்தனை மாவட்டம் தொடரும் பாருங்க. சென்னை இருக்கிற மாவட்டத்துக்கு செங்கல்பட்டு பக்கத்துல கிடைக்குதா, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் யூஸ் ஆகுதா, அது பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் மயில முருகர் கோவில் இருக்கா, அந்த மாவட்டங்களும் யூஸ் ஆகுதா, அப்படியே போங்க கடலூர் மாவட்டம் அங்கேயும் யூஸ் ஆகுதா, அப்படியே போங்க அடுத்த சிட்டி திருச்சி அண்ட் மதுரை யூஸ் ஆகுதா, வேற என்ன வேணும்? ஓகே. ஸோ இது எல்லாமே வித்தின் இந்த பொங்கலுக்குள்ள இந்த காம்போ ஆஃபர் எல்லாமே. எஸ். ஸோ சேலஞ்சுமா என்ன, எனக்கு எதுவும் காசு கட்டாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், எப்படிப்பா இது பாசிபிள்னா என்கிட்ட காசு கட்டாதீங்க. நான் லீகல் புக், எனக்கு ஒரு புக்கிங் அமௌண்ட் மட்டும் ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா பண்ணுங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க, சைட்டை பாருங்கள்,
2 சைட்டும் காட்டுறோம். பார்த்து முடிச்சுட்டு புக்கிங் அமௌண்ட் 50,000 இல்லை 1 lakh டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேல்யூவை பொறுத்து புக்கிங் அமௌண்ட் இருக்கும். அந்த புக்கிங் அமௌண்ட் கட்டுங்க, லீகல் புக்கு பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி எனக்கு பணத்தை கொண்டு வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. வேறு என்ன தேவை? புரியுதுங்களா? ஜாக்பாட் எடுத்துக்க சொல்லுங்கள். 14 லட்ச ரூபா வேல்யூ எனக்கு மதுராந்தகத்தில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா நான் ஒரு பிளாட் 14 lakhs ஒருத்தர் ஒரு பிளாட் ஃப்ரீயாகவே தரேன். ஆனால் எனக்கு ஒரு பேஸ் காஸ்ட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இதுக்குன்னு நான் ப்ராஃபிட் இல்லாமல் இல்லை, ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜின் தின்னாக இருக்குது. 10% ப்ராஃபிட்டு, 5% ப்ராஃபிட்டு, 20%, 20,000 ரூபா, 30,000 ரூபா, 50,000 ரூபா, 60,000 ரூபா இந்த ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் வச்சுருக்கேன். எடுத்துக்கிட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கஸ்டமர் தான் பண்ணணும், இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஊர்லேயுமே ஒரு ரேட்டு ஒரு கைட்லைன் வேல்யூ இருக்குது, அது பிரகாரம் எடுத்துக்கிட்டோம். மக்கள் எந்த அளவுக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, புக்கிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே எவ்வளோ ஸ்பீடாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக எல்லாமே இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸப்ட் திருச்சி இது மட்டும்தான் ஒரு டிடிசிபி சொன்னேன் இல்லையா, அது மட்டும்தான் எனக்கு ஒரு 1 month 1.5 month டைம் எடுக்கும். மற்றது எல்லாமே நீங்கள் காசு கொடுத்து இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எனக்கு எதுவுமே இது பண்ணாதீங்க, எல்லாமே அப்ரூவல் எல்லாம் இருக்குது. ஓகே ஓகே, இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷனு. இன்னொரு தஞ்சாவூர் மக்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள். திருச்சியில் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம், அதை விட்டுட்டேன். அங்கே வந்து ஒரு பிளாட் 400 rupees டிடிசிபி என்ற எரா அப்ரூவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 400 rupees அப் டு 500 600 வரைக்கும் இருக்குது. தஞ்சாவூரில் திருச்சி டு தஞ்சாவூர் போகிற வழியில் ஒரு ப்ராஜெக்ட்டு இலை சிட்டி அப்படின்னு வச்சுருக்கேன். அங்கே 400 450 rupees per square feet, 400லேருந்து அப் டு 500 வரைக்கும் இருக்குது. அதில் ஒரு பிளாட் எடுத்தாங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி பேக் சைடு, தஞ்சாவூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும், சாஸ்திரா யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அந்த சைட் பேக் சைடில் ஒரு பிளாட் அப்சல்யூட்லி ஃப்ரீ காம்போ ஆஃபர், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் தரேன், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் தரேன். இதுவும் காம்போ தான். இப்படி நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்து இன்னைக்கு இங்கே வந்து இப்படி பண்ணுறதுனால தான் உங்களுக்கான இன்ஸ்பைரிங் அவார்ட் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ட்ரூ தானே சார்? மேபி எஸ். ஏன்னா என்னை வந்து பார்க்கும்போது அவங்க கூட கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த வழி இருக்குது. நான் அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் என் பிஸ்னஸை என்னோடய மாடியூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எங்கெங்கெல்லாம் ஒரு மிடில் கிளாஸோட குரல் அது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நிறைய பேர் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, ஆனால் சில பேர் பேக் ட்ராப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. சில விஷயங்கள் நம்மளுக்கு அறியாமலே பின்னாடி வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும், அது தெரியாது. நான் பின்னாடி இருக்கிற அந்த மிடில் கிளாஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.